பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தரும் வார்த்தை சங்கீதம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாக நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தான் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருமே என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு தாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் கூறின வார்த்தையை நாம் இடத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை நாம் அனைவருக்கும் பிரசங்கிப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், நம்மை குறித்த தேவ திட்டம். தாவீதும் இந்த வசனத்தில் அதுதான் சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பாதகருக்கு தெரியப்படுத்துவேன், அது நிமித்தம் அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள், உம்முடைய ஜனமாய் தங்களை அர்ப்பணிப்பார்கள். அதுதான் வசனத்தோட அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு கிரியை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா தாவீதை போல இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நான் இப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தையை தெரியப்படுத்தணும். இங்கே குறிப்பாக தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா, பாதகருக்கு, பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உடையவர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை தெரியப்படுத்தணும்னு தாவீது சொல்றாரு. இந்த கடைசி நாட்கள்ல பாதகருக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தெரியப்படுத்துறோமோ இல்லையோ, சன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கூட நம்மால் தேவனுடைய வார்த்தையை தெரியப்படுத்த முடியல. இப்ப தாவீது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே பாதகருக்கும் நான் நம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்தி அவர்களும் உம்மிடத்தில் மனம் திரும்பும்படியா அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான கிரியை நடப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறானே. கர்த்தர் இதை தாவீதுக்கு அனுகிரகம் செய்தார் அப்படின்னா கர்த்தரும் இதை தாவீதின் வாழ்க்கையில அனுகிரகம் செய்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குமே ஆனால் கர்த்தர் இதை நமக்கு அனுகிரகம் செய்வார், நாம் இதை செயல்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனா அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில தாவீதை போல ஒரு சுபாவம் இருந்ததேயானால் பாதகருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நம்மால் உபதேசிக்க முடியும், தெரியப்படுத்த முடியும். அது நிமித்தம் அவர்களும் மனம் திரும்புவார்கள் கர்த்தர் பட்சமாக. அது என்ன சுபாவம் அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது அதே சங்கீதம் அதனுடைய 51 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதுதான் அதற்கான வழி. முதல்ல இந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் தாவீது தன்னை மாற்ற கர்த்தரிடத்தில் கேட்டது நிமித்தம் நாம் இப்பொழுது தியானித்த பாதகருக்கு அவருடைய வழியை தெரியப்படுத்தி அவர்களை கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணுகிற, மனம் திரும்ப பண்ணுகிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்து தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அதை அனுகிரகம் பண்ணினார். தாவீது இதை செய்யும்படியாக உதவி செய்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்ற அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறோமா? இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய வழிகளை மற்றவர்களுக்கு போதிக்க முடியல? சன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கூட போதிக்க முடியல. அப்படி அவர்களுக்கு போதித்தால் தானே துன்மார்க்கமாய் பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு நம்மால் போதிக்க முடியும். அப்படி போதிக்கப்பட்டால் தானே அவர்களும் கர்த்தரிடமாய் மனம் திரும்புவார்கள். இன்னைக்கு ஏன் அதை செய்ய முடியல தெரியுமா? நமக்குள் காணப்பட வேண்டிய இந்த சுபாவம் காணப்படாதனால்தான் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய சுபாவங்கள் வெளிப்படாமல் இருக்கிறது. அப்படி நமக்குள் காணப்பட வேண்டிய சுபாவம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரிடத்தில் வருத்தி கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க அப்படின்னு தாவீது கேட்கிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்கெல்லாமோ சந்தோஷப்படுறோம். உலக காரியத்துல, உலக நன்மைகள்ல, உலக ஐஸ்வர்யத்துல, உலக உறவுகள் நிமித்தம், உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற பதவிகளின் நிமித்தம், பேர் புகழ் பட்டத்து நிமித்தம் நாம் சந்தோஷப்படுகிறோம். அந்த சந்தோஷத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது? மற்றவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாது. ஐஸ்வர்யம் இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல முடியாது. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல முடியாது. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வசனத்தின் பிரகாரம் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள் தான் உற்சாகமான ஆவி என்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை தாங்குவார். எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவா இருக்கிறதோ அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உற்சாகமான ஆவியானவர் அவனை தாங்குகிறார் என்ற அர்த்தம். அந்த மனுஷனால் தான் எல்லா ஜனங்களுக்கும் பாதகருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அவர்கள் கர்த்தரிடமாய் மனம் திரும்பும்படியான கிரியைகளை நடப்பிக்க முடியும். ஏதாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
முதலாவது நான் உனக்கு தந்த ரட்சிப்பினால் நீ சந்தோஷமா இருக்கிறியா? இன்னொரு காரியத்தை இதிலிருந்து கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான், எந்த ஒரு மனுஷனுக்குள்ள உற்சாகமான ஆவிங்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்குள்ள நிச்சயமா என்ன இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நம்ம அநேகர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், அநேக காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் அது குறைவுள்ளதா இருக்கிறது, அது நிறைவா இல்லை. சொல்லப்போனா ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை, சந்தோஷமே இல்லை. அப்புறம் எப்படி ரட்சிப்பின் சந்தோஷம்? இன்னைக்கு அநேக காரியங்கள், உலகத்தை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், தேவைகளை குறித்த கவலைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், இவைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நெருக்கி போடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது. உண்மையாகவே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்கிற உற்சாகமான ஆவியானவர் இருந்தாலே ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஆவியானவர். ஒரு நதி பரலோகத்திலிருந்து புறப்படுகிறது, அது பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப நதியாக சந்தோஷமாக பரலோகத்திலிருந்து நமக்காக உற்சாகமான ஆவியாக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே நமக்குள் நிறைவா இருப்பாரேனால் நமக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவா இருக்கும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியா, கர்த்தருடைய வழியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியா நம்மை ஏவிக்கொண்டே பவுலின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மேல் நிறைவா இருந்ததுனால, உற்சாகமான ஆவி அவனை தாங்கினதுனால, சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுதும் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று, அரண்மனையில் அல்ல, சமாதானமான ஒரு சூழ்நிலையில் அல்ல, சிறைச்சாலைக்குள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் மற்றவர்களுக்கு, பிலிப்பியருக்கு அவன் எழுதுகிறான். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? பவுலுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவாயிருக்கிறது. அது எதனால? உண்மையாகவே பவுலுக்குள் இருக்கிறவர் உற்சாகமான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள் நிறைவாயிருக்கிறது. அது நிமித்தம் பாதகருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வழியை, அவருடைய சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிக்கிறான், போதிக்கிறான். அநேகர் கர்த்தரிடமாய் மனம் திரும்புகிறார்கள். இன்று தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் இதை காண்பித்து தந்து, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குட்பட்டவர்களாய் மாற, நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறுபடுது. பவுலை போல நாமும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஜெயமுள்ளதாய் முடித்து மறுமையில நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படைந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கருதாம் இந்த வசனத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாந்தா இயேசு வருகிறார், ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்